விஜய் வந்து அரசியலில் அனாதை. டிஎம்டிகேல இருக்கிற தம்பி விஜய் பிரபாகர் வந்து என்ன சொல்றாருன்னா, அரசியல்ல எனக்கு ஜூனியரு யாரு விஜய். டிஎம்டிகே வரப்போறல, பாட்டாளி வரல, விசிகே வரல, ஏடிஎம்கே வரப்போறதில்ல. தமிழ்நாடு அரசியல்ல ஒரு அக்மார்க் அனாதை யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய். அதாவது என்னன்னா, நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருந்தது சார், அதை நம்ம மறைக்கணும். விஜய் வந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக வந்து நம்ம வந்து அவர் பயணப்படுவார்னு நினைச்சோம். அந்த பயணம் அவர்கிட்டயே இல்லைன்ற நான் அவர்கிட்ட தான் கோஆபரேஷன் வரல சார். அங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஒரு வியூகம் அமைச்சு கொடுக்குறாரு, அதை எக்ஸிக்யூட் பண்றது யாரு? எக்ஸிக்யூட் பண்றது நீங்க தானே சார். தவசம்புல கிட்ட வந்து கேட்டா லிஸ்ட் வாங்குறீங்க, என்னென்ன பொருள் இந்த சமையலுக்கு என்னென்ன பொருள் சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வாங்குறீங்க. அந்த லிஸ்ட் வாங்கிட்டு அந்த பொருளை கொண்டு போயிட்டு தவசம்புல கிட்ட கொடுத்தாச்சு. அவர் குடிச்சிட்டு படுத்துனாரு வச்சுங்க, ஏதோ நான் மோசமாக ஒப்பீடுன்னு நினைக்காதீங்க. அந்த தவசம்புல வந்து குடிச்சிட்டு படுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். நீங்க பொருள் வாங்கினதுக்குள்ள அவர் ஒரு பொருள் வாங்கி வந்து ஊற்றிக்கின்னு படுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த பொருளெல்லாம் என்ன ஆகும்? சரி, இன்னைக்கு சாயங்காலம் எழுந்துப்பாரு, சமையல் பண்ணுவாரு, நாளைக்கு காலையில் எழுந்துப்பாரு, சமையல் பண்ணுவாரு, அடுத்த நாள் காலையில் எழுந்துடுவார், சமையல் பண்ணுவாரு. நீங்க காத்துனீங்கன்னா ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் வாங்கின பொருள்லாம் வதங்கி போயிடும். இதான உண்மை. சினிமாவில் ஜெயிக்கிற விஷயம் கிடையாது, அரசியலில் ஜெயிக்கிறது. அதுக்காவது எஸ்எஸ்சி கூட இருந்தாலும் உன்னை தூக்கி போய் உச்சாணி கொம்புல கொண்டு போய் வச்சுட்டா உட்கார வச்சுட்டாரு. அவர் எப்படி தூக்கி உன்னை சுமந்தாருன்னு அவரு தானே தெரியும். எப்படி உன்னை கொண்டு போய் அங்கே வச்சாரு, யாரெல்லாம் காலி பண்ணாரு, என்னென்ன வேலை செஞ்சாரு. இன்னைக்கும் வந்து பல விமர்சனங்கள் அவர் மேல வைக்கிறாங்கல்ல. மாமியாருக்கு சோப்பு போட்ட சீன்லாம் வச்சாருல, அந்த கற்பனை உங்களுக்கு வருமா சார்? எந்த தகப்பனுக்காவது வருமா? டிவி கேட்க பல பேர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க சார். நான் சொல்றேன், தேராத வெற்றி கிடைக்கும், அவ்வளவுதான். ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கார் பத்திரிகையாளர் ஜெய்சிங் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டிலும் சரி, தமிழக அரசும் சரி, பரபரப்பாக பேசப்பட்ட பொள்ளாச்சி வழக்கு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை பார்த்தோம். இதையொட்டி விஜயும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு, நீங்க கேட்டிருப்பீங்க. இதை பத்தி என்ன? விஜயோட கருத்து வந்து பெண்களுக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கு, நீதி வென்றது, இப்படி தான் வந்து அவருடைய சொல்லாடல்கள் எல்லாம் இருந்ததோட இது வந்து அடிப்படையில் இது வந்து அரசு எல்லாருக்குமே தெரியும். வந்து ஏடிஎம்கேவோட நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அமைச்சருடைய பிள்ளைகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்ற பல தகவல்கள் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் சொல்லலாம் கூட, குறைஞ்சபட்சம் கேட்டால் ஒரு அரசியல் பின்புலம்லாம் இருக்குன்னு பொதுவான வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் ஒரு மயில் இறகால் வந்து தடவி கொடுக்குற மாதிரி வந்து கேட்டால் இதை கடந்து போகிறீங்க. ஒரு வலிமையான ஒரு நிலைப்பாடு இருக்கணும் அரசியலில். கூட்டணிக்கு நீங்கள் போகிறீங்க, அதெல்லாம் தேர்தல் அரசியல். இப்போ இன்னும் தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த குற்ற சம்பவத்துக்கு பின்னாடி வந்து யார் இருக்கிறாங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும், சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். இது வந்து குறைஞ்சபட்சம் எந்த ஆட்சியில் நடந்ததுன்னு தெரியும். ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்தது தானே, அதையாவது மென்ஷன் பண்ணிக்கலாம். அதையும் கூட மென்ஷன் பண்ணாமல் எது ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு மாதிரி பாலியல் குற்றம் மாதிரியும் அதுக்கு வந்து நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்படுற மாதிரி கடந்து போகிறது சரியான நிலைப்பாடு இல்லை. நீங்கள் இப்படி கூட சொல்ல முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிவாரணம் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட நிவாரணம் வந்து போதுமானதாக இல்லை, இன்னும் கூடுதலாக நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி கூட நீங்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிடலாம். இப்போ வந்து முதலமைச்சர் வந்து கேட்டால் அந்த நிவாரணம் வந்து தலா ஆளுக்கு 8 லட்சம் வருது போல இருக்குது. இவர் வந்து 25 லட்சமாக கொடுக்குற மாதிரி ஏதோ பேசியிருக்கிறாரு. ஸோ எதுக்காக நான் இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு அந்த மக்கள் மீது நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா, இல்லை அரசியல் நீங்கள் வந்து உண்மையாக இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க பண்ணலன்ற ஒரு விஷயம் நம்ம அரசியல் பார்வையிலே பார்க்க வேண்டாம். பொதுவான பார்வையில் கேட்டால் அந்த நிவாரணம் வந்து ஆளுக்கு தலா 50 லட்சம் கொடுக்கணும், இல்லை 30 லட்சம் கொடுக்கணும், 20 லட்சம் கூட பேசியிருக்கலாம். நீங்கள் நீதிமன்றத்தோட தீர்ப்பு நீங்கள் வந்து பாராட்டும் போது இப்படியும் கூட சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் எந்த ஆட்சியில் நடந்தது அதையும் சொல்லாமல் இது வந்து ஒரு பூசணா மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அப்படி நழுவி போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இது வந்து சரியான ஒரு அரசியல் ஒரு நிலையான ஒரு தெளிவான ஒரு வலிமையான ஒரு அரசியல் பாடு விஜய் எடுக்கலை. இது மைனஸ் விஜய். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒன்றும் நீங்கள் சாதாரண அரசியல் கட்சிகள் நீங்கள் வந்து ஒன்றும் புரட்சிகரமான அரசியல் எல்லா நடைமுறையில் எல்லா அரசியல் கட்சிகளும் தான் நீங்களும் இருக்கிறீங்க. ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு தெளிவான உங்கள் பார்வையை நீங்கள் சொல்லணும். இது வந்து முழுக்க இதுக்கு பின்னணி இருக்கிற உண்மை குற்றவாளிகள் கூட நீங்கள் சொல்லிட்டு போகலாம். போகிறப்போ உண்மை குற்றவாளிகள் இன்னும் இருக்கிறாங்கன்றது உண்மை இன்னும் கூட. ஆனால் அன்னைக்கு தேர்வு செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மட்டும் இப்போ தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை கொண்டு போனதே மிகப்பெரிய வேண்டுகோள்கள், போராட்டங்கள், கோரிக்கைகளாக இருந்தது. அதுக்கப்புறம் சிபிஐ எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு.
குற்றவாளிகள் எல்லாருமே வந்து கேட்டால் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல நீங்கள் சொல்லணும் கேட்டால் எந்த ஆட்சியில் நடைபெற்றதுனாலும் நீங்கள் சொல்லணும். இல்லை, குறிப்பாக இந்த அவலம் வந்து அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் தான் நடந்தது. எடப்பாடி அவர்களும் இல்லை இது ஜெயராமனுக்கும் அவங்க மனுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் ஆதாரம் இருக்கா என்ற பல வெளிப்படையான ஒரு விஷயம் இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா? இல்லை, இதுதான் சார் பொதுவாகவே இதுதான் அரசியல்வாதிகளை இப்போ அவர் கொஞ்சம் அரசியல்வாதி ஆயிட்டாரு அப்படி சொல்கிறேன். நீங்கள் அரசியல் பண்ணுங்க, அரசியல் பண்ணாமல் போங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்குது கேட்டால் அதில் வந்து கேட்டால் நீங்கள் ஏடிஎம்கே சாடுங்கன்னு கூட நம்ம சொல்லவே இல்லை. குறைஞ்சபட்சம் உங்களுடைய தெளிவான பார்வை அங்கே நீங்கள் வைக்கணும்னு சொன்னால் இது எந்த ஆட்சியில் நடைபெற்றது அதை மென்ஷன் பண்ணணுமா இல்லையா? எந்த இடத்துலையும் ஏடிஎம்கேன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் நீங்கள் ஆட்சியை மட்டும் சொல்லுங்கள் சார், எந்த ரூலில் நடந்தது. இப்போது எடப்பாடி சொல்கிறாரு இது எங்களுக்கு கடைசியை வெற்றிடுறாரு. வெட்கக்கேடான விஷயம். ஏன்னா உங்கள் ஆட்சியில் தான் இது நடந்தது. இப்போ இந்த ஏயு மேட்டரில் நீங்கள் எப்படி வந்து கொந்தளிச்சிங்க, என்னென்னலாம் பேசுனீங்க. இப்போ நான் கேட்குறது என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, ஒன்று இந்த எங்கள் ஆட்சியில் இது நடந்தது, ஆனால் எங்கள் ஆட்சியில் இருக்கிற வந்து காவல்துறையை நாங்கள் வந்து விசாரணை பண்ணி அதுக்கான தண்டனை வந்து வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த வழக்கே கேட்டால் ஆரம்பத்தில் சில பேர் விடுவிக்கப்பட்டு குறிப்பிட்ட இந்த 9 பேர் மீது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. அதோட தொடர்ச்சியாக தான் வந்து உங்களுக்கு வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுது. காரணம் என்ன கேட்டால் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இந்த 9 பேர் மேலே மட்டும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. சிபிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 9 பேரை வந்து அந்த விசாரணை அங்கேருந்து தான் தொடங்குது. 47 பேர் வந்து சாட்சியம் அளிக்கப்பட்டு யாரும் ஒருத்தர் கூட பிற சாட்சி இல்லை அப்படின்ற அந்த அடிப்படை இருக்குது. ஆனால் அந்த சூழலில் வந்து கேட்டால் பரபரப்பாக வந்து கேட்டால் நக்கீரன் கோபால் அவருடைய பேட்டியை நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேட்டி இருக்குது, 6 வருஷம் முன்னாடி அந்த பேட்டி முழுமையாக கேட்டிங்கன்னா நக்கீரன் கோபால் இல்லைன்னா இந்த வழக்கே நடந்திருக்காது. இந்த வழக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பமே தொடங்கியிருக்காது. நக்கீரன் பக்கம் வெளியிட்ட பல வீடியோ ஆதாரங்கள் முழுக்க அந்த அண்ணா அடிக்காதீங்க அண்ணான்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய வந்து ஃபயர் ஆச்சு. அதுதான் இதெல்லாம் வந்து விஜயோட பார்வைக்கு போயிருக்காதோ? அவ்வளோ 6 வருஷத்துக்கு அந்த பெண்கள் வெளியிட்ட அந்த கதறல் எல்லாம் விஜய்க்கு கேட்டிருக்காதோ? 6 வருஷம் வந்து அதிமுகவை அமைதி காத்தே பேசுறாரு, திமுக மட்டும் அரசியல் ஆதாயம் சார், கூட்டணி அரசியல் ஆதாயம். எப்படியும் அவர் வந்து கூட்டணிக்கு வந்து ஏடிஎம்கேட போகணும்னு நினைக்கிறாரு. டிஎம்கேவே வலிமையா வந்து எதிர்க்கிறாரு. இன்னொரு அரசியல் இன்னும் கூட்டணிக்குள்ள சேரல. அதுதான் சொல்றேன், இன்னும் 1 வருஷம் இருக்கு. இப்போ நீங்க உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு நீங்க வைங்க. தேர்தல் கூட்டணின்றது பின்னாடி. இப்போ இது என்ன பார்வையில் பார்க்க விடுக்கணும்னா ஏடிஎம்கேக்கு இவர் வந்து இப்போவே வந்து இவர் வந்து பெண்ட் பண்ணி போறாரு, ஏடிஎம்கேட கூட்டணிக்கு போக போறாருன்ற அந்த டாபிக் வந்துடுச்சு. இப்போ உச்சபட்சமாக வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. 6 மாதத்துக்கு முன்னாடி இதே ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னா, சுல்லான்கள் நேற்று முளைத்த சுல்லான்கள் வந்து எம்ஜிஆர் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டவர் யாரு? ராஜேந்திர பாலாஜி. தெரியும் உங்களுக்கு. அந்த ராஜேந்திர பாலாஜி நேற்றுக்கு ஒரு அறிக்கை விடுறாரு, டிவிகே வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் வந்து சேரணும், அப்போதான் டிவிகே வலிமை அடையும்னு பேசுறாரு. அதுக்காவது குறைஞ்சபட்சம் இவங்க சைட்ல இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா? ஆமா, இல்ல, முடியாது, ஏதாவது சொல்றான்னு கேட்டா இல்ல, கடந்து போறாங்க. அப்போ அரசியலில் வந்து ஒரு தெரிஞ்ச நிலைப்பாடு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்படி எடுத்துங்களேன், இதே வந்து விசிகாவோ அல்லது வந்து நாம் தமிழரோ இல்லை வேற எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அழைப்பு கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு கேள்விகள் கேட்கப்படும். அண்ணன் திருமாக்கிட்டேயோ அல்லது வந்து சீமான் கிட்டேயோ கேட்பாங்க, என்னங்க இது மாதிரி ஒரு முன்னாள் அமைச்சர் கூட்டணி அழைச்சிருக்காருன்னா அப்போ உடனே ரிப்ளை கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட கேட்கறது கூட தெரியல. ஒரு முன்னாள் அமைச்சர் கூப்பிடுறாரு, நீங்க வாங்க, அப்போ உங்க கட்சி வலிமையாகுன்றாரு. அது மிகப்பெரிய அசிங்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் சொல்றாரு, எங்களோட வந்து சேர்ந்தா உங்க கட்சி வலிமை அடையும் சொல்றாரு. வெல்லும் வலிமை அடையும்ன்றாரு. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அப்ப இதுக்காக நீங்க பதில் சொல்றீங்கன்னு கேட்டா பதில் சொல்றேன். அப்ப எதுக்குதான் நீங்க அரசியல் கட்சி? அவங்களோட பயணம் அரசியல் பயணம் ஒரு முதலமைச்சராக தான் ஒரு குறிக்கோள் பயணம். அது ரைட். அதையா சொல்லி தொலைங்க, அதையா சொல்லி தொலைங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து யாரோட கூட்டணி கிடையாது. நாங்கள் எங்க தலைமையில யார் கூட்டணியோ அல்லது எங்களை யார் முதலமைச்சர் அறிவிக்கிறாங்களோ அவங்களோட மட்டும்தான் கூட்டணி. சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லணும்ல, எதையாவது ஒன்று சொல்லி தொலைஞ்சோம்ல, அப்போதானே வந்து மக்கள் தான். எதையுமே சொல்லாம வந்து நீங்க ஒரு வாரம் கழிச்சு ஒரு பேரணி போக வேண்டியது, நேராக போய் கண்ணாடி முன்னாடி நின்று தலையை வாரிட்டு நம்ம வந்து இப்படி தொட்டு மேக்கப் வந்து டோப்பாலும் தொட்டு பார்த்து ரைட் நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம், இந்த கற்பனையிலே இருந்தா எப்படி சார்? நீங்க இப்போ டிஎம்கே எடுத்துங்க. டிஎம்கே முழுக்க திராவிட சித்தாந்தத்தில் இயங்குறது. அங்கே வந்து கவர்ச்சி அரசியல் வந்து யாரும் கிடையாது. கலைஞரே கவர்ச்சி அரசியல் நம்பி இல்லை.
முழுக்க முழுக்க கருத்தியல் அரசியல் பண்ணுறவங்க, சித்தாந்த அரசியல் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியல. ஏடிஎம்கே அசைக்க முடியுது, டிஎம்கே அசைக்க முடியல பிஜேபியில். ஏன்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க பெரியார் திராவிட சிந்தனை இந்த மாதிரி ஒரு வந்து பயணப்படுறாங்க. அங்கே வந்து கவர்ச்சி அரசியல் கிடையாது. நீங்கள் இப்போ வரீங்க முழுக்க முழுக்க கவர்ச்சி அரசியல் நம்பியே இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நாளும் போய் கண்ணாடி முன்னாடி நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம், முதலமைச்சர் கற்பனையில் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து தெளிவாக இருக்கணும். நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க, உங்களுடைய எதிர்கால இலக்கு என்ன, எதுவுமே இல்லை. பூத் கமிட்டின்னு போடுறீங்க. பூத் கமிட்டியில் என்ன செய்யணும்னு கேட்டால் அவர் சொல்கிறார், யார் அவங்க புஷியாந்து, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேட்கணும், மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் நீங்கள் அப்படின்னு. அது வந்து பூத் கமிட்டியோட வேலையே கிடையாது. மக்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுதான் நீங்கள் முதலமைச்சர் இந்த பதவிக்கு ஆசைப்படுறீங்க. மக்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாமல் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குனீங்க. அரசியல் கட்சி தொடங்குறதே மக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி தெரிஞ்சுதான் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குங்க. அப்போ பூத் கமிட்டியோட வேலை என்ன, வாக்குரிமைனா என்ன, வாக்கு எப்படி செலுத்தணும், நீங்கள் வந்து மறக்காமல் எப்படி ஆப்ஷன் ஆகணும், எப்படி அவங்கள வாக்காளர்களை வந்து ஊரில் பஸ்ஸு இல்லை, வந்து சைக்கிள் ரிக்ஷா கிடையாது, ஆட்டோ கிடையாது, இந்த மாதிரி மக்களை கொண்டு வந்து ஒரு பூத்தில் கொண்டு வந்து நிற்க வச்சு அவங்கள வாக்கு செலுத்த வைக்கணும். வாக்களிக்கிறது ஒரு கடமைன்றதை வந்து கேட்டால் வந்து தேசிய கடமைன்றதை எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும். இப்படி பூத் கமிட்டியோட வேலை இதுதான். வாக்காளர் லிஸ்ட்டு சரி பார்க்கணும். எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ பூத் கமிட்டியோட வேலை என்னென்னு தெரியாமல் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு போய் கேட்கணும். அவங்களுக்கு தண்ணி வசதினா தண்ணி வசதி ஏற்படுத்தி தரணும், அது உங்கள் வேலை. உங்களுக்கு வந்து கேட்டால் மக்களுக்கான என்ன பிரச்சனை செய்யறதுக்கு தான் நீங்கள் வந்து அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கீங்க. ஸோ இதனால் அது வந்து தெளிவான பார்வை இல்லை சார். பக்குவப்பட்டவங்க கிடையாது, அனுபவம் இல்லை. அங்கே இருக்கிற யாருக்குமே அனுபவம் இருக்கிற மாதிரி தெரியல. அதில் வந்து கேட்டால் ஒரு திராவிட கட்சிகள் வந்து இந்த பக்கம் ஒரு 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் வந்து சேர்ந்தா கூட அவங்க கைட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ரசிகர் மன்றத்தை நடத்தக்கூடிய வந்து முழுக்க முழுக்க தொண்டர்கள் இல்லாமல் சினிமா ரசிகர்களை, ஒரு நடிகருடைய வந்து ஆதர்ச நாயகனாக கொண்டாடக்கூடிய ரசிகர்களை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்து கட்சியோட பொதுச் செயலராக போட்டு, தலைவருக்கும் அந்த பக்குவம் கிடையாது, பொதுச் செயலருக்கும் கிடையாது. இன்னொருத்தர் வந்து மிகப்பெரிய அறிவாளி ஆதவ அர்ஜுனா, அவருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் இல்லை. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து தெளிந்த அரசியல் இல்லை. விஜய் கிட்ட தெளிவான அரசியல் இல்லை. ஒரு அறிக்கை விடுறாரு நேற்று, சிறுபான்மை மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான தாவை காத்திக்கணும், இது போல ஒரு அறிக்கையெல்லாம் விடுறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி பண்ண அரசு எதுக்குன்னா பாதுகாப்பு தரலையா? அதெல்லாம் எதுக்குன்னா, நாங்கள் வந்து பிஜேபி வந்து அந்த ஏடிஎம்கோட அணியில் இருக்குது, பிஜேபி இருக்குது. விஜயை லாக் பண்ணணுன்றதுக்காக எப்படியும் ஏடிஎம்கேக்கும் வந்து டிவிகேக்கும் ஒரு கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்றது தான் அமித்ஷா வேகமாக வந்து அண்ணாமலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு கூட்டணி அமைச்சார். அப்போ அங்கே வந்து விஜய்க்கு வந்து டோர் லாக். அல்லது நீங்கள் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸில் நாங்கள் போய் இணைகிறோம், எங்களுக்கும் பிஜேபிக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க, சொல்ல முடியாது. அப்போது நாங்கள் வந்து மைனாரிட்டிகள் வந்து நீங்கள் வந்து ஒருபோதும் அப்படி நம்பாதீங்க. ஏன்னா இப்போ விஜய்க்கு இருக்கிறதே வந்து கேட்டால் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஓட்டு, அது நாங்கள் வந்து ஏடிஎம்கேட போய் இவங்க அதை இழக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து கேட்டால் வந்து நாங்கள் கூட்டணிக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஏடிஎம்கே சார்ந்தவங்க கேட்டால் இவருக்கு தொடர்ச்சி அழைப்பு கொடுக்கறத வச்சு அவர் வந்து கேட்டால் இல்லை நாங்கள் வரல, நாங்கள் வராததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பிஜேபி இருக்குது, பாஜகவோட செல்லப்பிள்ளை தானே விஜய், அப்படி ஒரு வந்து பேச்சு இருக்குது சார். இவருடைய செயல்பாடுகளும் அப்படி தானே இருக்குது. இங்கே எதனால் இந்த சிக்கல் வந்தது, இங்கே தனித்தனியாக கலர் கொடுத்தாங்க சார். அது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு அரசியல். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அரசியல் எதிரி, இவங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி தனியாக பிஜேபி சொன்னா. அப்போ அதிமுக என்ன எதிரி அதை சொல்லவே இல்லை. இங்கே எதிரியில் எதுக்கு கலர் கொடுக்குறீங்க? இவர் அரசியல் எதிரி, இவர் கொள்கை எதிரி. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கலர் கொடுத்ததே கிடையாது. எதிரிகளுக்கு அரசியல் எதிரினா எதிரி தான். அது வந்து கொள்கை ரீதியாக இருக்கட்டும், அது வேற எந்த ரீதியாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக கூட நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்ன தனி சித்தாந்தம் இருக்குது? இன்னொரு திராவிட கட்சி மாதிரி தான் நீங்களும் செயல்படுறீங்க. இங்கே தமிழ் தேசத்தை வந்து வலியுறுத்தி கூட நீங்கள் பெருசாக நீங்கள் எதுவும் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு முதல்ல தமிழே பேச தெரியல. அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து ஆதவ அர்ஜுனா ரொம்ப தூய்மையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவரும் தான் தப்பாக பேசுகிறாரு. அங்கே இருக்கிற ராஜமோகன் ஒருத்தர் பேசுகிறார், அவ்வளோதான். அவர் ஓரளவுக்கு வந்து தமிழ் சுத்தமாக பேசுகிறார், அவ்வளோதான். அதுவும் டேட்டா தப்பாக தான் பேசுகிறார் அவரும். நான் என்னுடைய பார்வைக்கு நான் வந்து சொல்கிறேன் சார், இவங்ககிட்ட வந்து தெளிந்த அரசியல் பார்வை இல்லை. அதனால் சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து நம்ம இழக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த பக்கம் வந்து கேட்டால் ஒரு தனித்து பயணமாக இருக்கலாம், அல்லது அவங்க தலைமையில் இன்னொரு கூட்டணிக்காக கூட முடிவாகலாம், அது நமக்கு தெரியாது இப்போது. ஆனால் இவங்களோட தோல்வி எங்கே ஆரம்பிச்சுது?
டிவிகேக்கு தோல்வி எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டால், முதல் தோல்வியே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியோட ஒரு பொதுச் செயலர் வந்து ரசிகர் மன்றத்தை வழிநடத்தக்கூடியவரை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அப்பயே முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. உங்களுக்கு கவர்ச்சிகரமான தலைவராக தோல்வியில தான் முதல் தோல்வியே வந்து அவர் கட்சியோட பொதுச் செயலர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் மாநாடு எல்லாம் இருக்கலாம் சார், கணக்கு சொல்லிக்க வேண்டியதுதான். கணக்கு சொல்லிக்க வேண்டியதுதான். யார் என்ன போறான், யாரை எண்ணி வந்து 10 பேர் குறையிறாங்கன்னு சொல்லவா போறோம்? 10 லட்சம் இல்லை 15 லட்சம் கூட சொல்லலாம். ஸோ எனக்கு என்னுடைய பார்வைக்கு தோல்வி, முதல் தோல்வி அங்கே தான். ரெண்டாவது தோல்வி கேட்டால், இவங்க விசிகா திரும்ப ரொம்ப எதிர்பார்த்தாங்க, இவர் நம்மளோட இணைஞ்சி கூட்டணிக்கு வந்துடுவார், கூட வந்துடுவார் சொல்லிட்டு ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க போகலை. மறுநாள் வந்து புத்தக வெளியீட்டு விழா நடக்குது, அம்பேத்கர் சம்மந்தப்பட்ட புத்தக வெளியீட்டு விழா. மறுநாளே வந்து ஆளுநர் ஷானவாஸ் வந்து இவர் விஜய் பேசுகிறாரு, அண்ணன் திரும்ப வந்து எங்கே இருந்தாலும் அவருடைய மனசு இங்கே தான் இருக்கலாம் பேசுகிறாரு. மறுநாள் ஆளுநர் ஷானவாஸ் வந்து கேட்டால் வந்து டிவியில் டிபேட்டில் உட்காந்து கூத்தாடின்னு பேசுகிறாரு. அங்கே டிபேட்டில் வந்து டிவிக்கு தரப்புலேயும் ஆள் இருக்கிறாங்க, பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, கடந்து தான் போகிறாங்க, மென்மையாக பேசிட்டு கடந்து போகிறாங்க. சரிங்க சார். ஸோ எதுக்குன்னா இந்த தொடர் தோல்விகள். உச்சபட்சமாக டாக்டர் அன்புமணி வந்து ரொம்ப நெருக்கம்னாரு. யார்? ஜான் ஆரோக்கியசாமி. எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி கொடுத்ததே, டைட்டில் கொடுத்தது இவர் தான். கட்சியில் வந்து உங்களை பிராண்ட் ஆக்குறேன்னு சொல்லி அப்படி பண்ணது தான். அந்த அன்புமணி என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, வந்து நடிகன் அரசியலுக்கு வரான்ற மாதிரி நேற்றுக்கு அந்த டாபிக் உங்களுக்கு தெரியும், பேசணும் தெரியும். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் உங்களோட வரல, விசிகாவும் உங்களோட வரல, ஏடிஎம்கே சைடும் நீங்கள் போகல, நாம் தமிழ் வரப்போகிறது இல்லை. ஸோ விஜய் வந்து அரசியலில் அனாதை. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இல்லைங்க டிஎம்டிகே வருதா சொல்லுங்கள், அழகாக தம்பி சொல்லிட்டாப்ல, எனக்கு ஜூனியர்ன்ட்டாப்ல. வேற நேற்றுக்கு பேரை பார்த்துருப்பீங்க, டிஎம்டிகேல இருக்கிற தம்பி விஜய் பிரபாகர் வந்து என்ன சொல்றாருன்னா, அரசியலில் எனக்கு ஜூனியரு யாரு? விஜய். ஸோ அப்போ டிஎம்டிகே வரப்போறல, பாட்டாளி வருஷம் விசிகே வரல, ஏடிஎம்கே வரப்போறதில்ல. தமிழ்நாடு அரசியல்ல ஒரு அக்மார்க் அனாதை யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய். பாஜக செல்லப்பிள்ளை விஜய்னு சொன்னா நீங்க செல்லப்பிள்ளை சார். அதாவது கேட்டீங்கன்னா பாஜக செல்லப்பிள்ளை நாளைக்கே கூட்டணி இல்ல எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எங்க பல்லு இழிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, விஜயோட அரசியல் நிலைப்பாடு இந்த இடத்துல அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு, அங்க கொள்கை எதிரின்னு சொன்னீங்க பாருங்க. அரசியல் எதிரி கிடையாது அவங்க, எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னீங்களே, அதுவே பல்ல இடிக்குது. எனக்கு இதெல்லாம் ஒரு கேள்வி இல்லை சார். சிறுபான்மை மக்களுக்கும் சரி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சரி, ஒரு அரணாக திகழ்வும் தமிழக வெற்றி கழகம் ஒரு பாதுகாவலனா இருக்குன்னு சொல்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பாலியல் ஒரு வழக்கு, அதுல ஒரு சார் என்ற வார்த்தையை பிடிச்சிருந்தாங்க தலைவர்கள். யார் இந்த சார் அப்படின்ற ஒரு குரல் எழுப்பியிருந்தாங்க. விஜய் மிக கடுமையாக அந்த விமர்சனத்தை முன் வச்சாரு. ஆனா இந்த பொள்ளாச்சி வழக்கு நீதி வழங்கிய பிறகுமே அவர் வந்து சில முக்கிய குற்றவாளிகள் விடுபடுறதுன்னு இன்னைக்கு சொல்றாங்க. அதை பத்தி மூச்சே விட. அதுதான் சார், கவர்னர்கிட்டே கொண்டு போயிட்டு சந்திச்சு ஒரு வந்து மனு கொடுத்த கதைலாம் இருக்கு. கவர்னரை போய் சந்திச்சு, இந்த யார் அந்த சார் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது நேராக கொண்டு போய் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். காலை போல் அந்த கவர்னரே வந்து துணைவேந்தராக இல்லாத ஒரு சூழல் உருவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அது சம்மந்தமாக கூட எந்த அறிக்கையும் ஒரு விடலை, நிறைய இருக்குது. அது மாதிரி பேசணும்னு நிறைய சொல்லலாம். இங்கே வந்து முழுக்க இவர் என்ன எதிர்பார்க்குறாரு கேட்டால், இனி வரும் காலங்களில் ஒருவேளை வந்து கேட்டினா பாஜகவுக்கும் வந்து அதிமுகவுக்கும் சீட்டுகளில் ஏதாவது முரண் ஏற்பட்டு ஒருவேளை வந்து பாஜக வந்து வெளியேறிச்சுன்னா அப்போ வேணா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம்னு கேட்டால், விஜய் வந்து கொஞ்சம் இப்போ சோர்வாக இருக்கிறாரு. விஜய்க்கு சில நெருக்கடியும் இருக்குது. என்னென்னு கேட்டால், பிஜேபி தரப்புலேருந்து ஒரு நெருக்கடி கொடுத்து நீங்கள் கூட்டணியில் சேரணும்னு கூட ஒரு நெருக்கடி கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது என்னென்னு கேட்டால், நீங்கள் இந்த அலையன்ஸுக்கே வராதிங்க, ஒன்று சேருங்க. அப்படி இந்த அலையன்ஸுக்கு வரலன்னா நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பு அரசியல் கேட்டால் உங்கள் அரசியல் எதிரியோட பண்ணுங்கள், எங்கள் டிஎம்கேவோட பண்ணுங்கள். அப்போன்னு கேட்டால் டிஎம்கேவுடைய ஆட்டத்தை அல்லது டிஎம்கே வந்து வலிமையாக இருக்கிற அந்த கூட்டணியோ அந்த கூட்டணியை உடைக்க முடியாது, அந்த வாக்குகளையாவது நீங்கள் பிரிக்கிற வேலையை நீங்கள் பாருங்கள். அப்போ கிட்டத்தட்ட விஜய் வந்து பிஜேபியோட ஒரு அடியாள் ஆயிட்டாரு. சொல்லுங்களே, எங்களால் முடியல, நீ போய் அவனை அடிச்சுட்டு வான்னு சொல்லி ஆளுங்க அனுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ விஜயோட வந்து அரசியல் வந்து முதலமைச்சர்ன்ற அந்த அரசியல் வந்து கனவாக போயிடுச்சு. முதலமைச்சர் வந்து அந்த கனவு வந்து கனவாகவே போயிடுச்சு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, துணை முதலமைச்சர்ன்றாங்களே, அதுக்கான வாய்ப்பு கூட வந்து விஜய்க்கு இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டால், சில சொல்கிறாங்க சார் பிரபலமான பத்திரிகை சார், அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் வந்து 104 சீட்டு வின் பண்ணிடுவார், 104 சீட்டுங்க. அந்த கருத்து கணிப்பு யார் சார்? சார் இதெல்லாம் வந்து இவங்களா பணம் கொடுத்து வெளியிடுறது சார்.
பணம் கொடுத்துரு. இதெல்லாம் ஆதவர்ஜனா பண்ணுறவள, அதுக்கு தானே கூப்பிட்டது சேர்த்தது. இதெல்லாம் பிரமிப்பை ஏற்படுத்துறது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிட்டு இப்போ என்ன சார் நாளைக்கு நான் போய் கேட்க வைப்பீங்க, மாலை மலர் போயிட்டு நேராக போயிட்டு போன போட்டு வந்து நீங்கள் எப்படிங்க இந்த மாதிரி கருத்து கணிப்பு எதை வச்சுங்க நீங்கள் கேட்க போகிறீங்க? 104 சீட்டு வின் பண்ணுவாங்க சொல்கிறீங்க டிவிக்கு, எந்த அடிப்படையில் சார், எந்த டேட்டாவில் சார் கேட்க போகிறீங்க? இது பணம் கொடுத்தா சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு வந்து கேட்டால் வேற ஒரு வந்து பணம் கொடுத்தாங்கன்னா எந்த பத்திரிக்கையாக இருந்தாலும் இப்போ பணம் வாங்கின்னு கருத்து இப்போ இன்னும் தேர்தல் நெருங்க சார் இங்கே பயங்கர பிஸியாகிடுவாங்க எல்லா சேனல்களும் சரி எல்லாமே. என்னன்னு கேட்டால் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒன்று கதையை விட வேண்டியது தான். இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துறது. எந்த டேட்டா அடிப்படையில் 104 சீட்டு வந்து ஜெயிச்சிடும் சொல்லுங்கள்? நான் சொல்கிறேன், இப்போ கூட ஒரு உத்தேசமான கருத்து கணிப்பு சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய இளம் வட்டங்கள் வச்சு கேட்டால் 18லேருந்து 25 வந்து வயசுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு 5% வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஒரு 5% வாக்கு பெறலாம். அதை கூட சீட்டுலாம் பெற முடியாது. ஒரே ஒரு தொகுதியில் வந்து விஜய் ஜெயிப்பார். ஏதாவது ஒரு தொகுதி அது கூட சூஸ் பண்ணணும். தொகுதி எந்த தொகுதியில் நின்னா எப்படி விருதாசலம் தொகுதியை தேர்வு செஞ்சார் பாருங்க. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியை தேர்வு செய்ய கண்டிப்பாக மக்கள் வந்து வாக்களிப்பாங்க நிச்சயம். ஏன்னா கேட்டால் அங்கே பாரபட்சம் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு இல்லை 3 ஓட்டு கூட வரும். ஆனால் எல்லா தொகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நிறுத்துகிற கேண்டிடேட் ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் அது வாய்ப்பு இல்லை. கூட்டணியில் போனால் வாய்ப்பு இருக்குது. விஜய் ஏடிஎம்கே கூட்டணியில் போனார்னா அந்த வாக்குகள் இவருக்குள்ள வாக்குகள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஒன்றும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் தனித்து நின்னாக்கா விஜய் ஒருவர் வெற்றி பெறுவார், மீதி யாரும் வரணும். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முதலமைச்சர் கனவுன்றது கனவு தான். அப்படியே கனவாக போயிடும், வாய்ப்பே கிடையாது. எம்எல்ஏ ஆகிடுவார் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த ஆரம்பத்தில் இப்போ அது அதனால தான் இப்போ அவர் இப்போ பாருங்கள் எந்த ஒரு பெரிய அலை வீசுதா விஜய்க்கு? ஒரு அலை வீசணும்ல, வீசல. இப்போ என்ன சொல்லுவாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சுற்றுலா போக போகிறாரு. அதுவும் ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். என்ன கண்டென்ட் இல்லாமல் இருக்கிறாங்க, கண்டென்ட் கிடைக்கும் அவ்வளோதானே தவிர வரக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து ஆரம்பமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. மாநாட்டுக்கு அரசியல் செய்ய தெரியல சார். அந்த வியூகம் அமைச்சு கொடுக்குறாங்கல்ல, அவங்க ஒரு வியூகம் அமைக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இருக்கணும். அங்கே பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தாங்க, ஆதவர்ஜனா கூப்பிட்டு வந்தாங்க சார். பல பேர் சேர்ந்து சமையல் பண்ணால் எப்படி சார் இருக்கும் சாப்பாடு? ஒருத்தர் கைப்பட செஞ்சாலும் சரியாக இருக்கும். எல்லாரும் ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்யறது. இதுக்கு இடையில வந்து கேட்டால் சம்பந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட வந்து ஒத்துழைப்பு வரும் சார். இப்போ ஒரு நோயாளி இருக்கிறாங்க சார், அவங்கள வந்து கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பீங்க, கரெக்ட்? ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் போட்டு என்னன்னு கேட்டால் இந்த மாத்திரை இந்த மருந்தெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பலாம், இல்லை பெட்லேயே கூட வச்சு பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக சிலது செலுத்தலாம், அதுக்கப்புறம் கேட்டால் வந்து மாத்திரைகள் கொடுக்கலாம் எல்லாம்னா. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும்ல. எனக்கு ஊசிலாம் போட்டால் எனக்கு வலிக்குங்க, எனக்கு ஊசிலாம் வேண்டாங்க, சரிங்க. அப்போ மாத்திரைங்க, மாத்திரைலாம் எனக்கு வந்து போட்டனாலே எனக்கு வாமிட் வந்துடும், மாத்திரை வேண்டாங்க, சரி ஊசியே வேணாம் மாத்திரை வேணாம். அப்புறம் வேறு எப்படி வந்து உங்களை குணப்படுத்த முடியும்? அப்போது நோயாளியோட ஒத்துழைப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை. அதாவது என்னென்னா நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருந்தது சார், ஏன் அதை நம்ம மறைக்கணும்? விஜய் வந்தார்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக வந்து நம்ம வந்து அவர் பயணப்படுவார்னு நினச்சோம். அந்த பயணம் அவர்கிட்டயே இல்லைன்ற நான் அவர்கிட்ட தான் கோஆப்ரேஷன் வரல சார். அங்கே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஒரு வியூகம் அமைச்சு கொடுக்குறாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார்? எக்ஸிக்யூட் பண்ணுறது நீங்கள் தானே சார். இப்போது தவசம்புலகிட்ட வந்து கேட்டால் லிஸ்ட்டு வாங்கிறீங்க, என்னென்ன பொருள் இந்த சமையலுக்கு என்னென்ன பொருள் சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு வாங்குறீங்க. அந்த லிஸ்ட்டு வாங்கிட்டு அந்த பொருளை கொண்டு போயிட்டு தவசம்புலகிட்ட கொடுத்தாச்சு. அவர் குடிச்சிட்டு படுத்துனாரு வச்சுங்க, ஏதோ நான் மோசமாக ஒப்பிடுறேன்னு நினைக்காதீங்க. அந்த தவசம்புல வந்து குடிச்சிட்டு படுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். எது நீங்கள் பொருள் வாங்கிறதுக்குள்ள அவர் ஒரு பொருள் வாங்கி வந்து ஊற்றிக்கின்னு படுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த பொருளெல்லாம் என்ன ஆகும்? சரி இன்னைக்கு சாயங்காலம் எழுந்துப்பார் சமையல் பண்ணுவார், நாளைக்கு காலையில் எழுந்துப்பார் சமையல் பண்ணுவார், அடுத்த நாள் காலையில் எழுந்துடுவார் சமையல் பண்ணுவார்னு நீங்கள் காத்துனீங்கன்னா ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் வாங்கின பொருள்லாம் வதங்கி போயிடும். இதான உண்மை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முதல்ல வந்து கேட்டால் தயாராகணும். சும்மா வந்து ஒரு கூட்டம் நடத்திட்டு ஒரு ஊர்வலம் போயிட்டு அதை அப்படியே வந்து வீடியோவில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு சந்தோஷமாக அங்கே இருக்கிற கைத்தடிகள் பூஜாக்கள் இருப்பானுங்கள்ல, இந்த கூட இருக்கிறவனுங்க ஒரு 4-5 பேர் கூட இருப்பானுங்களே எப்படியும் நண்பன்ற வட்டாரத்தில், அவனு கூட சிரிச்சுக்கிட்டு அப்படியே நான் முதலமைச்சர் ஆகிட்ட மாதிரி இருக்கானு. முதலமைச்சர்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்ட கட்சிகளை தண்ணி குடிச்சாங்க, உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் தண்ணி குடிச்சுட்டு இருக்காங்க, கட்டாந்தரில் நீச்சல் அடிக்கிறாங்க. 2 கட்சியுமே டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே கட்டாந்தரில் உள்நீச்சல் வெளிநீச்சல் ஆச்சுன்னு இருக்காங்க. இதுதான் உண்மை. நம்ம ஒன்றும் யாருக்கும் சார்பாலும் பேசவே இல்லை.
அப்படி ஆண்ட கட்சி ஆளுங்கட்சிக்கே நிலைமைன்னா நீ திடுக்குன்னு ஒரு கட்சியாக தொடங்கி நேரம் வந்ததும் அப்படியே ஓட்டை போட்டு அப்படியே தூய்மை முதலமைச்சர் உட்கார வச்சுருவாங்க, அப்படியே கோட்டையில் போய் நீ கையெழுத்து, இதெல்லாம் வந்து படத்தில் சரியா இருக்கும். ஜனநாயகம்ல ஒரு சீன் வச்சிடலாம் வேணாம். அப்பா லாலிபாப் வாங்கி தர சீன் கிடையாது. இது அதான் சொல்றேன் நான். அப்பா சார் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கே எஸ்எஸ்சியோட மிகப்பெரிய தகுதி தத்தங்கள்லாம் இருக்கு. இது அது எஸ்எஸ்சிக்கு தான் தெரியும். எவ்வளோ வந்து என்னென்ன வேலை செஞ்சாருன்றது வந்து அவருக்கு தான் தெரியும். சினிமாவில் ஜெயிக்கிற விஷயம் கிடையாது அரசியலில் ஜெயிக்கிறது. அதுக்காக எஸ்எஸ்சி கூட இருந்தாலும் உன்னை தூக்கி போய் உச்சாணி கொம்பில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அவர் எப்படி தூக்கி உன்னை சுமந்தாருன்னு அவருக்கு தானே தெரியும். எப்படி உன்னை கொண்டு போய் அங்கே வச்சாரு, யாரெல்லாம் காலி பண்ணாரு, என்னென்ன வேலை செஞ்சாரு. இன்னைக்கும் வந்து பல விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கிறாங்கல்ல. மாமியாருக்கு சோப்பு போட்ட சீன்லாம் வச்சாருல, அந்த கற்பனை உங்களுக்கு வருமா சார்? எந்த தகப்பனுக்காவது வருமா? அப்போ அந்த எஸ்எஸ்சி இருந்தாலும் கூட கட்சி இந்த நிலைமைக்கு இருக்காது நிச்சயமா. ஏன்னா அனுபவம் இருக்கு, அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு, ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவர் அவர், அப்படி இருக்கலாம். ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சது ஒன்று கேட்டால், ஏன் இவர் உங்களை படிப்படியாக கொண்டு வந்ததே சார். நீங்கள் முதல்ல வந்து திமுக ஆதரவாளர் தான் இருந்தார் யார், எஸ்எஸ்சி. அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா கலைஞர் படத்தெல்லாம் காட்டுவார். நீங்கள் நாளைய தீர்ப்பு வந்து எடுத்தீங்கன்னா கூட சரிங்களா, அந்த காலகட்டம் வந்து கேட்டால் எம்ஜிஆர் வந்து செயல் இழக்கிற காலகட்டம் அது 80களில் சொல்கிறேன். நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் வந்து கொண்டு வந்தீங்க. அந்த முதல் படத்திலே கடுமையான விமர்சனங்கள்லாம் நீங்கள் ஆளுங்கட்சி தரப்பில் வந்து வச்சிங்க. அப்போ ஆளுங்கட்சி யாருன்னா ஏடிஎம்கே. ஆரம்ப காலம் சொல்கிறேன், இப்போ இருக்கிற பசங்க ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். நம்ம அந்த கடந்த காலத்தில் எல்லாமே நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு வரோம் படிப்படியாக வந்து விஜயோட வளர்ச்சியை. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டனா வந்து அரசியலுக்கு வந்து ஃபிட் இல்லை விஜய். நீங்கள் விஜயகாந்தை சொல்கிறேன்னு கேட்டால் விஜயகாந்த் வேறு. நீங்கள் வந்து கேட்டால் ஒரு அரசியல்வாதியாக விஜயகாந்த் இருக்கிற அந்த தன்னம்பிக்கை வந்து யாருக்கும் கிடைக்காது. ஜெயலலிதாவுக்கு அடுத்தது ஒரு தன்னம்பிக்கையான தலைவர் கேட்டால் அது விஜயகாந்த் தான், ஒரு உழைப்பாளி. ஆமாம். இன்னைக்கு வந்து சார் இன்னைக்கு விமர்சனங்கள் பல விமர்சனம் இருக்குது சார். விஜயகாந்த் அவருடைய மண்டபம் கூட இப்போ கைமாறிச்சு, அவருடைய காலேஜ் கூட கைமாறிச்சுன்னு சொல்கிறாங்க. வேறு நிர்வாகம் வாங்கிட்டாங்க, அதில் லீஸு கொடுத்துட்டாங்க, ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆண்டாள் அழகர் அந்த கல்லூரி வளாகத்தில் கொரோனாவில் இறந்து போனவங்களை வந்து நீங்கள் தாராளமாக புதைச்சிங்கன்னு சொன்னார். அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும், மிகப்பெரிய மனசு வேணும். திரும்பி அப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு விஜயகாந்த். எங்கே புதைக்கிறதுன்னு தெரியாமல் வந்து பலரும் வந்து கஷ்டப்படும் போது என்னுடைய வந்து கல்லூரி வளாகத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொன்னார். மிகப்பெரிய மனசு வேணும் அதுக்கு. அந்த காலகட்டத்தில் இதே விஜய் வந்து கொரோனா சம்பந்தமாக ஏதாவது பண்ணாரான்னு கேளுங்க. என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவருக்கு ஒரே சிக்கல் அப்படான்னு கேட்டிங்கன்னா, புள்ள வந்து கனடாவில் மாட்டிக்கிட்டான், அவனை இங்கே மீட்டு கொண்டு வரணும். இந்த ஜேசன் சந்தி வந்து அப்போ கனடாவில் வந்து மாட்டிக்கிட்டான், அவனை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரத பிரயத்தனம் பண்ணார். அதுக்கு உதவி பண்ணதே வந்து கேட்டால் வந்து அஜித் தான். எப்படி அஜித்தை வந்து ஒரு டைமில் வந்து பார்த்தோன்னா காலி பண்ணுறோன்னு சொல்லி பல நடவடிக்கைகள் இவங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பண்ணாங்களோ, அந்த அஜித் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். ஏன்னா கனடாவில் நிறைய லிங்க் வந்து அஜித்துக்கு அந்த உதவி பண்ணார். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு 2015 மிகப்பெரிய வெள்ளம் உங்களுக்கு தெரியும். வீடெல்லாம் தண்ணி வச்சு வீட்டுக்கு மாடியில் பாதி வரைக்கும் தண்ணி வச்சு தெரியும். அப்போ இதே சாலிகிராமத்தில் இருக்கிற இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து கேட்டினா பலரும் வந்து மக்கள் வந்து அட்டையும் கொடையும் வச்சுக்கிட்டு வீடு வாசல் எழுந்து வந்து அங்கே வாசல் இருக்கும்போது அந்த கல்யாண மண்டபத்தை பூட்டிக்கிட்டு போனாலும் தான் வந்து விஜய் யாரையும் உள்ளே விடாதுன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் பூட்டின்னு உள்ளே போயிட்டான், வெளியே தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பூட்டிட்டு போயிட்டான். எல்லாருக்கும் தெரியும். எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து இதே அஜித் வந்து கேட்டால் வெள்ளம் வந்து வந்தபோது கேட்டால் வந்து என் வீட்லேயே வந்து கதவை திறந்து விட்டு வீட்டில் வந்து உள்ளே வந்துருங்க, அந்த கேம்பஸ்க்குள்ளே வந்துருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போயிட்டு அது செஞ்சார் அவர். ஆனால் விஜய் வந்து இது மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணாருன்னு காட்டுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு எவிடன்ஸை போடுங்க. விஜய் வந்து இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க இதை பண்ணார் சொல்லுங்கள். எதுவும் கிடையாது. சமீபத்தில் அந்த வெள்ளம் மழை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மண்டபத்தில் போயிட்டு வந்து கேட்டால் வந்து பேரளவுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வந்து பெரிய அளவில் ஹெல்ப்லாம் கிடையாது சார் இது வரைக்கும். ஸோ அதனால் விஜய்க்கு வந்து அரசியல் வந்து செட் ஆகாது. அவர் பாணியில் சொல்லிடும், அரசியல் செட் ஆகாது. அதனால் ஏதோ வந்துட்டு அவங்க வந்தாச்சு, ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சியை வந்து கலைச்சிட்டு என்ன சொல்லுங்கன்னா அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் அந்த மனநிலைக்கு இருக்கிறாங்க. எல்லாருமே சோர்வாக இருக்கிறாங்க சார். அங்கே வந்து பெரிய ஒரு கிளர்ச்சி. நாளுக்கு நாள் வேலை செய்யணும் சார். இந்த நிமிஷம் கூட வேலை செய்யணும். இப்போது தேர்தலுக்கு 8 மாதம் தான் இருக்குது. ஒரு நிமிஷமும் நீங்கள் வீணாக்கக்கூடாது. வேலைகள் நடக்கணும். ஒரு நல்ல நாள் பார்த்து, இன்னொரு நல்ல நாள் பார்த்து மதுரையில் ஒரு ரோட் ஷோ, இன்னொரு நல்ல நாள் பார்த்து
திருச்சியில் ஒரு ரோட் ஷோ, இன்னொரு நல்ல நாள் பார்த்து நெல்லையில் ஒரு ரோட் ஷோ, இன்னொரு நல்ல நாள் பார்த்து கன்னியாகுமரி ஒரு, இப்படி இந்த ரோட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு அதே மக்கள் தான் இந்த கன்னியாகுமரி கோயம்புத்தூரில் வந்து அவங்களாம் எல்லாம் கோயம்புத்தூர் பெல்ட் நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே கோயம்புத்தூர்காரங்களா? ஏன் மதுரைக்காரன் வந்திருக்க மாட்டானா? இல்லை வேற மாவட்டம் சேர்ந்து வந்திருக்க மாட்டாங்களா? நீங்கள் ஒரு மாநாடு நடத்துறீங்க, சென்னைக்கு படம் எடுத்து வராங்க, நீங்கள் ஒரு ரோட் ஷோ கோயம்புத்தூர் நடத்தும்போது அங்கே வரமாட்டாங்களா? அப்போ எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இவங்கெல்லாம் இந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க தான், என்ன எல்லை ஏதாவது பிளாக் பண்ணியிருக்கிறீங்களா? கிடையாது. இல்லை. அப்போ இப்படியான கூட்டங்கள் வந்து தான் விஜய் எங்கே போனாலும் பின்னாடியே ஓடுறதுக்கு சொல்லி சில வந்து பக்குவப்படாத சில இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி ஓடிட்டு நீங்கள் எங்கே போனாலும் பின்னாடி வருவாங்க. நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாலே போதும், அப்போ நான் நாளைக்கு மதுரைக்கு வரேன், ரைட், எல்லாம் சேலத்தில் இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க, எல்லாம் இங்கே வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு கற்பனையாக வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நாம தான் முதலமைச்சர் சொல்லிட்டு, நான் சொல்கிறேன் முதலமைச்சருக்கான அந்த பக்குவமும் உங்ககிட்ட கிடையாது, கட்சி தலைவராக இருக்கிற பக்குவமும் உங்களுக்கு இல்லை. ஆனால் வந்து கேட்டால் வந்து இது வந்து வீண். ஆனால் அதுக்காக ஒன்றுமே இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு நான் அப்படி பொய்யாவும் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இந்த நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு, அடுத்த நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு. 5% நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த 5% நிற்க, அது இயல்பாக இயற்கையாக கிடைக்கக்கூடாது சொல்லுவாங்கள்ல, இயற்கையாக வந்து ஒரு 5% கிடைக்கும், அவ்வளோதான். தவிர அதை தாண்டி வந்து உங்களுக்கு அதுக்கான ஸ்கோப் இல்லைன்னா நம்ம பார்க்கும்போது தெரியுது இல்லை. அங்கே 18லேருந்து 25 தான் இருக்கிறான், ஒரு 40 வயசாலே அவனுமே இல்லை அங்கே. சரி 50 வயசில் அவனா இருக்கிறாங்க, 60 வயசில் இருக்கிறாங்களா, யாராவது பார்ட்டி இருக்கிறாங்களா, இல்லை இல்லை, அப்படியே இருந்தாலும் நான் செட்டிங் தான் அது. ஏன்னா அந்த செட்டிங்லாம் வந்து புஷியான் பண்ணுவார். உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் பண்ணார்ல விஜய் வந்து நேரம் போய் காலில் போய் விடுறது செட்டிங் அது. இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சி கிட்ட வந்து கற்றுக்கிட்டது. ஸோ அதனால் விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்கோப் கிடையாது சார். இது ஒன்றா ஏதோ விஜய் மேலே எனக்கு வன்மம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கடந்த காலத்தை அவரை பார்த்துக்கிட்டு வரோம், அவரை கடந்த ஒரு வருஷமாக பார்க்குறோம்ல, அவருடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்ச்சியாக பார்க்கும்போது கேட்டால் அது அந்த எம்ஜிஆர் கிட்ட, ஏன்னா நம்ம எம்ஜிஆர் காலத்தை பார்த்தோம், எம்ஜிஆர் அரசியலில் பயணப்படும் போது நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் பழைய கிளிப்பிங்லாம் எடுத்து பாருங்கள், அதில் நீங்கள் காட்டுங்க எம்ஜிஆருடைய அரசியல் ஊர்வலம், அந்த மாநாடு, இதெல்லாம் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கூட்டம் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி கூட்டம்னா இந்த வெறும் இளைஞர்கள் மட்டுமே இருக்கிறது. பெண்கள் காத்துட்டு இருப்பாங்க, கூட்டம் கூட்டமாக இருக்கும். இங்கே பெண்களே கிடையாது. நீங்கள் பாருங்கள், எல்லாம் வந்து இளம் வயது உள்ள இந்த இளம் சிறார்கள் இளம் சிறார்கள் தான். எல்லாம் 18 வயசுக்குள்ளவே இருக்கிறான், 14 வயசு 17 வயசு பசங்களாம் ஓட்டு இல்லாதவங்களாம் இருக்கிறான். அதெல்லாம் நீங்கள் கழிச்சுனா என்ன நிலமாகும்? நான் விஜயோட அறிக்கையை பற்றி கேட்டேன். சுத்தமாக விஜய் வேஸ்ட்டு, விஜய் ஒரு வெற்றறிக்கைன்றீங்க. இன்று மழலை மூலத்தை காரணம் ஒன்று குறிப்பிட்டீங்க. தேராத என்ன சார், டிவி கேட்க பல பேர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க சார். நான் சொல்கிறேன் தேராத வெற்றி கிடைக்கும், அவ்வளோதான். நன்றி சார். நன்றி சார்.